மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய இந்த நிலையில் நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்ற குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து குடியரசுத் தலைவர் முர்மு புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். राष्ट्रपति भवन से राष्ट्रपति द्रौपदी मुर्मू नए संसद भवन पहुंचेंगी। इस ऐतिहासिक बग्गी में நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்க இருக்கிறது. முதற்கட்டமாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் குடியரசுத் தலைவர் உரையுடன் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து திரௌபதி முர்மு அவர்கள் புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்க்கிறோம். जो कि देश की सेनाओं की सर्वोच्च कमांडर, साथ ही पहली नागरिक देश की प्रस्थान। தொடர்ந்து நம்முடன் செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ரமேஷ்குமார் வணக்கம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புறப்படக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? நிச்சயமாக, அதாவது நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் கூட இருக்கிறது. நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்ற இருக்கிறார். அதற்காக அவர் தன்னுடைய மாளிகையிலிருந்து நாடாளுமன்றத்தை நோக்கி புறப்பட்டிருக்கிறார். மெய்காவலர்கள் புடைசூழ மரியாதை வழங்க பாரம்பரியமான சாரட் வண்டியில் அவர் நாடாளுமன்றத்தை நோக்கி தற்போது புறப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக குடியரசுத் தலைவர் ஏன் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற வேண்டும் என்கிற ஒரு கேள்வியிலும், அதாவது மக்களவையினுடைய தலைவர், அதாவது சபாநாயகர் என்பவர் ஓம் பிர்லா, மாநிலங்களவையினுடைய தலைவர் என்பது துணை குடியரசுத் தலைவர். ஆனால் ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்றத்தினுடைய ஒரு அங்கம் தான் குடியரசுத் தலைவர். பிரசிடென்ட் இஸ் எ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி பார்லிமெண்ட். எனவே அந்த அடிப்படையில் இரு அவைகளுக்கும் சேர்ந்து அவர்தான் தலைவர். அந்த அடிப்படையில் தான் ஆண்டின் முதல் கூட்டத்தொடரின் போது குடியரசுத் தலைவருடைய உரையோடு அந்த கூட்டத்தொடர் என்பது துவங்குகிறது. மக்களவை மற்றும் மாநிலங்களவையை சேர்ந்த 2 உறுப்பினர்கள் மத்தியிலும் அவர் உரையாற்றுவார். எனவே அதில் பங்கேற்பதற்கு தான் தற்போது மிக பிரம்மாண்டமான அந்த அணிவகுப்போடு குடியரசுத் தலைவர் தன்னுடைய மாளிகையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இது கிட்டத்தட்ட ஆங்கிலேயர் கால வழக்கம் என்று சொல்லலாம். நமது இந்திய அரசியல் அமைப்பு பல்வேறு நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. இன்றைக்கும் கூட பிரிட்டன் நாடாளுமன்றம் என்பது ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடர் அந்த நாட்டினுடைய ராணியோ அல்லது ராஜாவோ உரையாற்றிதான் அந்த கூட்டத்தொடரை தொடங்கி வைப்பார்கள். நாமும் கிட்டத்தட்ட ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து விடுபட்டு அந்த நடைமுறையை பின்பற்றுவதன் காரணமாக அங்கு எப்படி மன்னரோ அல்லது ராணியோ இருக்கிறார்களோ இங்கு மன்னர் என்பது கிடையாது. அதற்கு பதிலாக குடியரசுத் தலைவர் இருக்கிறார். எனவே குடியரசுத் தலைவர் உரையோடு இந்த ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடர் என்பது கூட இருக்கின்றது. குறிப்பாக இந்த சாரட் வண்டி பூட்டப்பட்ட குதிரை வண்டி, இதை புகி என்று சொல்வார்கள். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகு அண்மையில் நடைபெற்ற குடியரசு தின நிகழ்வில் தான் இந்த வண்டி என்பது பயன்படுத்தப்பட்டது. தற்போது மீண்டும் இந்த ஆண்டு இந்த சாரட் பூட்டப்பட்ட வண்டியிலே குடியரசுத் தலைவர் தன்னுடைய மாளிகையிலிருந்து நாடாளுமன்றத்தை நோக்கி புறப்பட்டிருக்கிறார். நாடாளுமன்றத்திற்கு வருகை தருகின்ற குடியரசுத் தலைவரை பிரதமர் மோடி, அதே போல மக்களவை சபாநாயகர், குடியரசு துணைத் தலைவர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வரவேற்று மைய மண்டபத்திற்கு அழைத்து செல்வார்கள். அதன் பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட
குடியரசுத் தலைவருடைய உரை என்பது துவங்கும். அதுதான் மரபு. அந்த மரபு தொன்று தொட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் குடியரசுத் தலைவருடைய உரை என்பது அமைய இருக்கிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்க இருக்கிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுடைய உரையுடன் இந்த கூட்டத்தொடர் என்பது ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து வீரர்கள் புடைசூழ பாரம்பரிய முறைப்படி சாரட் வண்டியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புறப்பட்டிருக்கிறார். இந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து அவர்களை நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி, துணை குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோரும் வரவேற்க இருக்கிறார்கள். இது தொடர்பான அந்த காட்சிகளையும் முக்கிய தகவல்களையும் நாம் கேட்டு பெற்றோம். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.